ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய டைம் வந்துட்டு எல்லாரும் லாங் வீடியோ போட சொல்லி கேட்டீங்க. பட் ரொம்ப வந்துட்டு வேலை இருந்தனால பண்ண முடியல. இதுக்கப்புறம் எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கு ஃபஸ்ட்டு பிளானாக பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்திருந்தேன். நிறைய வீடியோவில் வந்துட்டு நான் அந்த ப்ரௌனியோடதை பார்த்து எனக்கு ரொம்பவே டெம்ப்ட் ஆயிருக்கு. பட் அதை வாங்கணுமா இல்லை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம், ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு அந்த அன்றைக்கி பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டோட தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அதில் தான் வந்து நான் வந்து 1/2 kg வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுன்னு பார்த்துட்டு ஒரு 125 கிராம் வேணும் அப்படின்ட்டு என்கிட்ட மெஷரிங் ஸ்கேல் வேறு இல்லையா. அப்போ 4 சாக்லேட் வந்து 4 பாதியாக இருக்குதா. அப்போ அதுலேருந்து நானே வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு ஒரு 125 கிராம் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடரும் பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டார்க் அமௌண்ட் வந்து கட் பண்ணவே முடியல, எப்படி கட் பண்ணுறாங்கன்னே தெரியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இடிக்கிற கல்லை வச்சு நல்லா இடித்து தான் எடுத்தேன். அப்போ தான் வந்து அது ரெண்டும் வந்து கட்டாகி வந்துச்சு. ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்து அது கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் இதை எப்படி கட் பண்ணுவீங்க, எப்படி கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 125 கிராம்ஸ் வர மாதிரியான டார்க் சாக்லேட் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூடவே வந்துட்டு 100 கிராம் பட்டர், அந்த ஒரு பேக்கெட் வந்துட்டு 100 கிராம் தான் வந்துச்சு. ஸோ அந்த 100 கிராம் பட்டரை வந்து அது கூட டைரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிறப்போ அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம டைரெக்டாக வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வந்து மெல்ட் ஆகி வராது. அதுக்காக தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த டார்க் சாக்லேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் அந்த பட்டரோட ஹீட்டுக்கு இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிற டைமில் அதில் வந்துட்டு நீங்கள் இந்த பவுலை தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு அது வந்து மெல்ட் ஆகி வந்துடும். வெளியெல்லாம் ப்ரௌனிஸ் வந்து பயங்கரமாக ரேட் போயிட்டுருக்கா. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு இது வாங்குகிற பொருளை விட அது ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு தான் செய்ய தெரியும், எல்லா பொருளுமே வீட்டிலே இருக்குது இல்லையா. ஸோ நாமளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணேன். மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆன பின்னாடி லைட்டாக கட்டி ஆகிற மாதிரி இருந்தது. நான் சரின்ட்டு அதை எடுத்து வச்சு நல்லா கையிலே வந்து மிக்ஸ் பண்ணேன். கையில் மிக்ஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க. எனக்கு வந்துட்டு எந்த கொஷினுக்கு ஆன்சர் அதாவது ஒரு சில கொஷினுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு சரி ஒரு லைவ் செஷனே வச்சு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பர்சனல் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு டைப் பண்ணி மெசேஜ் சொன்னால் அப்படி பண்ணுனா அது எந்த அளவுக்கு அந்த எமோஷன் கன்வெர்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு அதை கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு லைவ் செஷனில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு சில கொஷின் வந்து இயராக வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் அதுக்கே வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஒரு விஷயம் சொல்கிறது அது உங்களுக்கு கரெக்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா தான் அதோட இதை என்னங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்துட்டு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் முட்டை இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 3 to 4 hours முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. நான் வந்து நார்மலாக முட்டை பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன் அப்படிங்கிறனால நான் அதை டைரெக்டாக வந்து எடுத்து ஒரு பவுலில் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். ஸோ ஒரு கப் வந்து சர்க்கரை வந்து இந்த மாதிரி அளந்து வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டு, நார்மலான மெஷரிங் ஸ்பூனில் தான் வந்துட்டு 1 கப் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மெஷரிங் ஸ்பூன்னு சொல்லிட்டேன், மெஷரிங் கப்பு. நார்மலாக இந்த கப்பு எல்லா கடையிலையும் கிடைக்கிறது தான். நிறைய பேர் வந்து இப்போ இதை வாங்கி வச்சு இந்த மாதிரி யூடியூப் பார்த்து வந்துட்டு நம்ம ஏதாவது டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்க. நானும் வந்துட்டு முன்னாடி அந்த மாதிரி வாங்கி வச்சது தான். ஏன்னா மெஷர்மெண்ட்ஸில் வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு வீடியோவில் ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா இது இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது எவ்வளோ கிராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். அதனால தான். அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சலிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சல்லடை வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு வந்துட்டு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் எடுக்கணும். ஸோ நான் அந்த கொக்கோ பவுடர் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா
மசாலா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சு வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரியான கட்டி வந்து கொக்கோ பவுடரில் மேக்ஸிமம் இருக்கிறது தான். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாலே அது லைட்டாக வந்து கட்டி பட்டுரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சிரமமாக இருக்குன்னா 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் சலிச்சு எடுத்தாலே அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். முட்டையும் சர்க்கரையும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த பின்னாடி அதில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இதில் போட்டுறணும். சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து மெல்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் இந்த சர்க்கரையும் அதுக்கப்புறம் அது கூட முட்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததில் இந்த மிக்ஸை வந்து எடுத்து அதில் போட்டுறணும். அதில் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும். முட்டையை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட்டர்லாம் எதுவும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்லேயே வந்து பண்ணுங்கள். செகண்ட் தேர்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனி கேக் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் வந்துட்டு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் கிடைக்கிற ரீஃபைண்ட் ஆயில் நிறைய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் இல்லாமல் தான் இருக்கும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருந்தேன். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அதில் நிறைய வருது, இந்த ரீஃபைண்டில் கோல்டு வின்னர் அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா, ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சளிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து கேஷ்யூ சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு டைம் அரோமா பேக்கரியில் வந்து இந்த ப்ரௌனி அப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக சாப்பிட்றேன். அப்போ வந்து நான் ட்ரை பண்ணப்போ அந்த ப்ரௌனியில் வந்துட்டு இந்த கேஷ்யூ ஆட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹீட் பண்ணி கொடுக்கும்போது அது கூட அப்படி கடிச்சு சாப்பிடும்போது எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. அதனால் நான் இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து கேஷ்யூ சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கரெக்டாக வச்சுருந்தேன். பட்டர் பேப்பர் மட்டும் நான் மறந்துட்டேன். ஐயோ பட்டர் பேப்பர் மறந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக பட்டரில் இருக்கிற அந்த பேப்பர் வந்து இருந்தது. அந்த பேப்பரே எடுத்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சேர்த்துட்டு அந்த சாக்லேட்டை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா பேட்டருக்குள்ளே வந்து போயிடும். ஏன்னா பேட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி பால் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பட்டரு அதுக்கப்புறம் நம்ம எக்கு அதுக்கப்புறம் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிலே வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ண பின்னாடி நான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன். பாதாமும் கேஷ்யூ ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து நான் டைரெக்டாக வச்சுட்டேன். முன்னாடியே பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். என்கிட்ட ஓடிஜி கிடையாது, நான் வந்து அவன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு விட்டேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு பேக் ஆகும். அதனால டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அது வரைக்கும் அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஹாலில் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு வந்துட்டு நான் வந்துட்டு பாலாடை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, ஒரு 20 நாளைக்கு மேலே வந்துட்டு பாலாடை இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இது வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயிர்லேருந்து எடுக்கிறது அதையும் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா தயிருக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த உரம் ஊற்றி வைக்கும்போது ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நெய் எடுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து எடுத்து அதில் ஒரு 4 ஐஸ் கியூப் 4 இல்லைனா 5 இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மிக்சியில் வந்துட்டு பல்ஸில் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி பட்டராக வந்து ஃபார்ம் ஆகி வராது. ஒரு மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏதோ அரைக்கிற மாதிரி அது மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ரெடியாக வந்த பின்னாடி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப சிம்பிளாக வந்து எடுத்துடலாம். மிக்சியில் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, திக்காக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நான் தயிர் வந்து எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ 2லேருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக வந்து வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. எனக்கு பாலாடையாக எடுத்து வச்சதுலேருந்து கொஞ்சம் அதிகமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் மேலே வந்து எடுத்து வச்சிருந்ததில் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டின்னு தான் வந்துச்சு. பட் அதுவும் வந்ததுனால இவ்வளோ வந்தது அது எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சதே பெரிய ஹாப்பி தான். ஸோ 2ஐயும் வந்துட்டு இந்த மாதிரி வெண்ணெயை எடுத்த பின்னாடி ஒரு 10லேருந்து 15 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா தயிர்லேருந்து எடுத்து வச்சது பாலாடையிலேருந்து எடுத்து வச்சது அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம ஒரு மாசமா வச்சுட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து அந்த பாலோட இது இருந்தாலுமே வந்து நமக்கு ஸ்மெல் வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு அதுல இருந்து தண்ணி எல்லாமே வெளியே வர்ற அளவுக்கு ஒரு 10 டைம் கிட்ட நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்து ஒரே பாலாக ரெடி பண்ணி நான் வந்துட்டு இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இதை நான் எப்படி நெய்யாக காய்ச்சினேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சிம்பிளான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் பால் வந்துட்டு இருந்தது. அந்த பாலில் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற தயிர் வந்துட்டு எடுத்து ஒரு 2 முல்லை 3 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா ஆற்றணும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஆற்றி எடுத்து வச்சிங்க அப்படின்னா தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லா ஆற்றி எடுத்து மூடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் பாலை வந்து கொஞ்சம் சுண்ட காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தயிருக்கு வந்து எடுத்து வைப்பேன். அதனால நல்லா திக்காக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாலை ஆடை எடுத்ததுக்கு அப்புறமும் தயிர் மேலேயும் ஒரு ஆடை ஃபார்ம் ஆகும். அதையும் நான் எடுத்து வைப்பேன். அப்புறம் ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புட்டு பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து வந்துருச்சு. ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே ஒரு 4 வருஷமாக இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட சொன்னாலே அவர் வந்து கொரியர் போட்டு விட்டுருவாரு. எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இவர்கிட்ட மிளகாத்தூள் நான் இப்போ லோக்கலில் வாங்கி நான் அரைக்கிறத ஸ்டாப் பண்ணலேருந்து, ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வாங்கி வந்து அரைக்க முடியல. அதை காய வச்சு எடுத்து கொஞ்சம் அது ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருந்தனால இவர்கிட்ட இப்போது ஊரில் இருந்து அவர்கிட்ட தான் வந்துட்டு அந்த அண்ணா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எண்ணெயும் சரி அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூளும் சரி டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால சரின்னு இப்போ அதையே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தேங்காய் வந்துட்டு செக்கில் ஆட்டி கொடுக்குற எண்ணெய் தான். அவர் ரொம்ப வருஷமாக எங்கள் ஊரில் அவர் கடை வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து எண்ணெய் வாங்குறோம். அதுக்கப்புறம் பையன் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பணியாரம் கேட்டான். இப்போல்லாம் அவன் பணியாரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அப்படிலாம் கிடையாது. ஸ்நாக்ஸுக்கும் வந்துட்டு பணியாரம் சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பணியாரம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் பணியாரம் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு கொடுத்தேன். அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். துருவன கேரட்டும் அப்புறம் கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் பணியாரம் செஞ்சு கொடுத்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹேண்ட் சாப்பர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் வந்து எனக்கு அந்த காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அப்படியே டின்னருக்கு வந்துட்டு முட்டை கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்ன அப்படின்னா தேங்காய் எல்லாம் எதுவும் சேர்க்காதனால வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட்டாகி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படி பண்ணினேன். முட்டை வந்து தண்ணியில் போடும்போது ஒரு சிலது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை கிரேவியில் சேர்த்துட்டேன். இந்த ஹேண்ட் சாப்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நம்மளோட ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் வாங்கினதோட லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். நீங்கள் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன்லேயே வந்து இடையிலே ரெடி ஆயிடுச்சு. நான் அதையும் எடுத்து கொண்டு போய் நல்லா ஆரவும் வச்சுட்டேன். 30 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்காததை விட வந்து சூப்பராக வந்து ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ப்ரௌனி வீட்டில் பண்ணுறேன். அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தது. உள்ளே வந்து நல்லா வெந்திருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூப்பராக ரெடியான ப்ரௌனி எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சேன். ஏன்னா அதுதான் வந்து நல்லா சூடாக இருக்கும். அப்போ ஹஸ்பண்டும் வந்த பின்னாடி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருந்தது. நீங்கள் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி ப்ரௌனி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருந்தது. டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆதி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனுக்கும் வந்துட்டு அந்த ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த சாக்லேட் நிறைய போட்டு பண்ணியிருந்தோமா, சாக்லேட் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்களேன். அவன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஸ்வீட்டுனா. ஸோ அவனுக்கும் வந்துட்டு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 பீஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறமும் வந்து கேட்டான், நான் தான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் வந்துட்டு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு அதை வந்து சாப்பிட கொடுத்துட்டு துணி காய போட்டிருந்தேன் மொட்டை மாடியில். சரி போய் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு புதுசாக மிக்ஸி கிரைண்டர் 2மே வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ இப்போ தான் வந்து கிரைண்டரோடது வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில். மிக்ஸியோடது வந்து இன்னும் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும். 2மே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் அதிலே உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் கூட உட்காந்துட்டு நான் ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ப்ரௌனி எடுத்துகிட்டு வந்தான். அதுலேயே வந்துட்டு அவன் பங்கு வாங்கிக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து அதையும் சாப்பிட்டுட்டு அவன் கூடவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் ஏதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா கிச்சனை ரெண்டாக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த வேலையெல்லாம் எடுத்த பொருளாக அங்கங்கே வைக்கிறது மற்ற அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குல்ல கிச்சனுக்குள்ளே. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அதெல்லாம் அங்கங்கே இருக்கட்டும், அங்கங்கே வச்சுட்டு செய்ய வேண்டிய அந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் கிடந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி விட்றதுக்குள்ளே அது ஒரு பெரிய வேலைங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த அடுப்பு மற்றபடி கவுண்டர் டாப் மேலே இருக்கிற மற்ற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. கிச்சனில் மட்டும் க்ளீன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோன்னு வைங்களேன், எங்கேருந்து தான் வேலை வரும்னு தெரியல. இந்த பக்கம் 2 எடுத்து அங்கே வைப்போம், அங்கிட்டு இருக்கிறது 2 எடுத்து இங்கிட்டு வைப்போம். மாற்றி மாற்றி வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேருந்து ஏதாவது
ஏதாவது ஒன்று பண்ணலான்னு யோசிச்சு அது ஒரு அனுமார் வால் மாதிரி தான், எவ்வளோ தூரம் வந்து போகுமோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சது நல்லாவே செட் ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு முன்னாடி இருந்த தயிரையும் எடுத்து மொத்தமாக சேர்த்து அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. இனி ஒரு 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பிரச்சனை இருக்காது. ஹஸ்பண்ட் இப்போலாம் கொஞ்சம் தயிர் விரும்பி சாப்பிட்றாரு. அதனால் அவருக்கும் வந்துட்டு தயிர் வேணும் அப்படிங்கிறதுனால என் பையனுக்கும் அவருக்குமே வந்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு தான் தாங்குது. அப்புறம் அடுத்து என்ன, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா பாத்திரம் வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சேர்ந்துரும். அப்போ தான் வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு தான் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மில்க் டீ எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து வேணும் அப்படின்னா தான் குடிக்கிறது, இல்லைனா வந்து பிளாக் டீ தான். அந்த பிளாக் டீயுமே வந்து முன்னாடிலாம் நாங்கள் சுகர் இல்லாமல் குடிச்சிருக்கோம், பழக்கம் இருக்குது. அதனால பிளாக் டீ வந்து சுகர் இல்லாமல் போட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பால் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். அவன் வந்துட்டு பால் இல்லை அப்படின்னா இருக்க மாட்டான். அவனுக்கு டெய்லி வந்துட்டு அந்த பால் வந்து ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தானா கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதையும் கொடுத்துட்டு அப்படியே அந்த அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியல, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இனி எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.